Hello guys, welcome to A5 Men Grooming Studio. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அவேர்னஸாவும் சொல்லலாம். இது ஒரு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றதாவும் இருக்கலாம். மெயின் பிரச்சனை பாத்தீங்கன்னா ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற சலூன் சேர்ஸ் இதனால நம்ம எவ்வளவு பாதிக்கப்படுறோம் அப்படின்றத பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால அவன் புதுசா ஒரு இதை சொல்லிட்டு இருக்கிறானே நினைச்சு பயந்துடாதீங்க. ஆக்சுவலா இது உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற சேர்ஸ்னால நமக்கு நிறையவே பாதிப்பு இருக்கு. அது நானே அனுபவிச்சிருக்கிறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ரீசெண்ட் கரண்ட் டைம்ல எல்லாருமே ஒரு ஷார்ட் சேர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதோட ஹைட்டே பாத்தீங்கன்னா ஒரு அடியிலிருந்து 1.5 அடி கூட மேல ஏறாது. ஸோ இதே ஷார்ட் கிளைண்ட் ஹைட்டா இருக்கிற கிளைண்ட்டுக்கு ஓகே, ரொம்ப எல்லாருமே ஹைட்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஹேர் கட் பண்ணும்போது ரொம்ப இப்படி குனிஞ்சுதான் நம்ம பண்றோம். நீங்க பண்றவங்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப குனிஞ்சு இப்படி பண்றோம். அதே மாதிரி சேர் நம்ம சாய்ச்சிட்டாலும் ஷேவிங்க்கோ பியர் ட்ரிம்க்கோ எது பண்ணாலும் சாய்ச்சாலுமே நம்ம இப்படி குனிஞ்சு பண்றோம். ஸோ இது கிளைண்ட்டுங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அவங்க வந்துருவாங்க, பண்ணிடுவாங்க, அவங்க கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை நம்ம ரெகுலரா டெய்லி நம்ம பண்றதுனால இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா நமக்கு அஃபெக்ட் ஆகுது. எனக்கே அஃபெக்ட் ஆயிருச்சு. இதுல இருந்து இது வரைக்கும் எனக்கு C2 இருந்து C3 வரைக்கும் போன் கம்ப்ரெஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா காரணம் என்னன்னா நம்ம ஃபுல்லா இப்படி குனிஞ்சு பண்றது, நம்ம ரொம்ப குனிஞ்சு கீழே நம்ம ஒர்க் பண்றது. ஸோ இதனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த ஷார்ட் சேர்ஸ்னால நிறைய இருக்கு. ஏன்னா நான் நேச்சுரல்ஸ்லயோ நம்ம வெளிய பிராண்ட்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாமே அங்கெல்லாம் ஷார்ட் சேர் தான். ஸோ அது யூனிசெக்ஸ்க்கு நம்ம எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரே சேரா வாங்கிடுறோம். அதனால அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆகணும். பட் நம்ம மென் சலூன் நம்மள மாதிரி சின்ன சலூன் வச்சு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சேர் யூஸ் பண்றது ரொம்பவே பெட்டர். நான் ப்ரொமோஷனும் அந்த மாதிரிலாம் எதுவும் நான் சொல்ல வரல. இதுல அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் அனுபவிக்கிறத தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த சேர் நான் ரீசெண்டாவே நான் வாங்கியிருக்கேன். இப்போ என்கிட்ட இருந்த 3 சேருமே நான் மாத்திட்டு இந்த மாதிரி சேர்ஸ் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். காரணம் ஏன் சொல்றேன்னா நான் இப்படி நிற்கும் போது கிளைண்ட் இங்க உட்காந்தாங்கன்னா நீ இவ்வளவு ஹைட்டுக்கு வராங்க தலை. ஸோ அப்போ நான் இப்படி ஒர்க் பண்ணும் போது எனக்கு பெருசா ஸ்ட்ரெயின் ஆகலை எனக்கு. அதே மாதிரி ஹைட் பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு லிஃப்ட் பண்ணாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட் மேல வரும். ஏன்னா இது குஷன் இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாவும் தெரியுவாங்க. சாச்சாலுமே நம்ம ரொம்ப குனிய தேவையில்லை. அவங்க லைட்டா லிஃப்ட் பண்ண சொல்லிட்டு கிளைண்ட் நம்ம சாய சொல்லிட்டு நம்ம தாராளமா பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல, எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க சேரை மாத்திருங்க. ஏன்னா இதனால நாளைக்கு ஃபியூச்சர்ல நமக்கு ரொம்ப 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 பெரிய பிரச்சனை போய் நிற்கும். ஏன்னா இப்ப என்னால ரொம்ப ஒர்க் பண்ண முடியல. காரணம் ஏன்னா இந்த வலினால இப்ப நான் டெய்லி பிசியோ போயிட்டு இருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்றதுனால இது எல்லாமே நான் மாத்தினேன். ஸோ இதை உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஸோ அதான் ஷேர் பண்றேன். பார்த்துட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சேர்ஸை மாத்திருங்க. மாத்துறது ரொம்பவே நல்லது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. கிளைண்ட்டை கூட நீங்க சாய சொல்லுங்க, கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அவங்க கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவங்களால இதாயிடும். நம்ம டெய்லி ஒர்க் பண்றோம், நமக்கு தான் ரொம்ப பிரச்சனை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்க சேர்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்டா இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஸோ இது எப்படி போயிருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.